ஒரு ஹாய். நாங்க எங்க போறோம்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட்டோமா. வழக்கமா எல்லா ட்ரிப்புக்கும் நான் தான் லேட்டா கிளம்புவேன். இவனுங்க எல்லாம் சீக்கிரம் கிளம்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உயிரை வாங்கிட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப லாங் போறதுனால 3:30க்கே நான் கிளம்பிட்டேன். இன்னும் ஒரு பயம் ஃபோன் எடுக்கல. இனி ஒருத்தன் வீட்டுக்கா நான் போய் தட்டி தட்டி எழுப்பி அவனை எல்லாத்தையும் கூட்டிட்டு போனோம். யாருமா வீட்டுல நேரங்கள் கழித்து எங்க இதுல பொது பேசி வந்திருக்கு. திரிசா கல்யாணம் பண்ண ஒருத்தர் பொண்டாட்டி விட்டு வந்துருக்கீங்க. அவருக்கு இதுடா தலைநீர்டா தலைநீர் இதுல என்ன பொண்டாட்டின்னு சொன்னாலும் லைட்டா பண்றாரு வருங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இதுக்கு நடன வர்றதே இல்ல. நீ போற வரைக்கும் செய்வாங்க. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. இன்னொன்னு போன வருஷம் நியூ இயர் சிங்கிளா இருந்தாரு, நம்ம கூட சுத்திட்டு இருந்தாரு. இந்த வருஷம் நியூ இயர் கல்யாணம் பண்றாரு, இப்போ நம்ம கூட சுத்திட்டு இருக்காரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். அப்படி கீழே வர கீழே கீழே கீழ இருந்து மேல போ. சட்டை தொங்குது. முத்து ஷாட் இருக்கு. ஜட்டி போட்டு வந்துறேன். 10,000 packs live camera action la 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 மானபங்க படுத்துறேன். மணி என்ன மணி வந்து 3:45 மணிக்கு எழுப்பி ஒருத்தர் போச்சு கூட்டிட்டு வந்துட்டு 5 மணி ஆச்சு. 3ஆவது செக் போஸ்ட் இருக்கு. 3ஆவது செக் போஸ்ட் இன்னும் போல. இது வந்து உடன்பட்ட செக் போஸ்ட். ஓ சாமி வேற. சரி ஓகே ப்ரோ கிளம்பிட்டு ப்ரோ. சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன் போடா. நெக்ஸ்ட் எங்க போறோம்னா இங்க இருந்து டைரக்டா எடுத்து வேகமான் போயிட்டு வேகமான் ஃபுல்லா 10 ஸ்டே பண்ண போறோம். அதுக்குண்டான vlog தான் நீங்க வர. அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னு பண்ண போறோம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. லைட் ஆஃப் பண்ணிட்டா? லைட் போ. லைட் ஆஃப் பண்றதே இரு. டேய் லைட் ஆஃப் பண்ணு. நான் இப்ப லைட் ஆஃப் பண்றது இல்லடா. ஹெட் லைட் ஆஃப் பண்ணு. அவன் பேசணும் இப்போ. ஏதாவது நிக்க போகுதுடா முன்னாடி. நான் சொன்னாலும் நீங்க சொல்லலாம்டா. ஓகே சரி. தெரியாதுடா. நாமலாம் முன்னாடி போய் உட்காரட்டா? ஏன் முன்னாடி போய் நீ வேகமா ஓட்ட போறியா? இல்ல வாத்தியாரே, பின்னாடி தூக்கி போடுங்க. இல்ல உண்மையாவே பாரு, ரோடுலாம் பயங்கரமா இருக்கு. அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருட்டு. நம்மளோட லைட் ரேஸ் மட்டும் தான். சாப்பிடுறது 4 மணிக்கு இருட்டாதான் பாஸ் இருக்கும். அட இல்லடா, மணி 5. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பேச விடுனா என்ன கற்பனை ஆரம்பிக்கும் போது வைபோட வர்றேன்னு வந்தீங்க. அங்கிருந்து கிளம்பி வரும்போது வந்து பார்த்தா எல்லாம் பின்னாடி இப்படி தூங்குறீங்களாடா. ஏடா இன்னும் ஏறவே இல்ல. பாட்டு பாடிட்டு எதுவும் கேட்க ஓடி பேசுங்க. அடங்கம்மால நான் பின்னாடி பாருங்களேன், வண்டி எடுத்து சாலிடா வெறும் 2 மணி நேரம் தான் ஆயிருக்கு. வைப் பண்ணலான்னு அந்த செக் போஸ்ட்ல தான் சொன்னா. செக் போஸ்ட் வந்து வெறும் 5-6 கிலோமீட்டர் தான் வந்திருக்கும். அதுக்குள்ள கவுந்துடிச்சு தூங்கிட்டு இருக்கான். என்ன வர சொல்றேன் இவங்க எல்லாம் வச்சுட்டு 2 பேருமே அவன் தூங்குறது பாருங்க அந்த பக்கம். ஏதோ பல நாள் தூங்குறேடா டேய். கொஞ்ச நேரம் டிராஃபிக் பண்றான்னு லாரிக்காரன் சாவடிச்சான். இப்போ இவனுக்கு சாவடிக்கிறானுங்க. டவரும் இல்ல, ஸ்பாட்டிஃபை ஒர்க் ஆகாது. நல்லா இருக்குண்ணா ட்ரிப்பு. என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. செம்ம ட்ரிப்புடா. உங்களை கூட்டு வந்து உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணிட்டீங்க. ஆடாம ஓட்டுறா. ஆடாம ஓட்டு. பொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருக்க வளகாப்பு. மாமியார் வீட்டு பெட்ரூம்ல படுத்திருக்க. எப்படி கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனா கீழே போயிருவீங்க. கொஞ்சம்டா, கொஞ்சம் இல்ல கொஞ்சம். நான் வழுக்குன்னா பாரு.
போடு சேரு பிடிச்சிட்டு போனவா தெரியுதுடா கேமரா பாருங்க எப்படின்னா ஒரு சேர்த்து வச்சிருக்கேன் நானே 300 சில பிரபு அங்க ஒரு பாலம் கிராஸ் பண்ணணும்ல அந்த பாலம் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ இப்போ வந்து நம்ம எங்க வந்தோம் மறையூர் செக் போஸ்டா மறையூர் செக் போஸ்ட் வந்துட்டோம் லெவல் கிளைமேட் வேற லெவல் கிளைமேட் நீ நைட் இருக்கு இன்னைக்கு ஒரு ஊதுங்க பாஸ் புகை வருது பாஸ் நல்லா வருது போ அப்படி ஊதணும் ஆர்காசம் பண்றது பண்ண கூடாதுங்க நான் அப்படிதான் பண்ணுவேன் நின்னு பாப்பா சொல்லுங்க ஆமா பாவண்டா அது பாப்பா தலைவர் ரொம்ப இதா பழகிருக்கு ஆமா டேய் அங்க ஒரு டிசைன் வரதுக்கு பின்னாடி வந்தா நல்லா இருக்குடா இருக்கா இருக்கு 3 இருக்கு 3 தான் 7 பேர் இருக்குமே போதா ஆளுக்கு 30 சும்மா இருப்பான் அவரு கேமரா மட்டும் தான் சேரோட்டனா அப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா அப்படி எப்படி நெருக்கத்தான் செய்யும் நல்லா சர்க்கஸ் பண்றான் நீ ஜிம் இருக்குமாங்க ஜிம் இருக்க செட்டா பார்த்து புக் பண்ணுங்க ஜிம் அல்புகாரி ஹோட்டல் அல்புகாரி அலுப்புக்காய் இங்கதான் சாப்பிட்டோம் ஒரு பீஃப் கறி சிறுக வெட்டி அது பீஃப் புரோட்டால சுருட்டி அடிச்சுண்டு சத்தமா பேசுறதே கேட்கும் இந்த அல்புகாரி ஹோட்டல்ல வந்து நீங்க காலையில டைம் வந்தாலே வந்து இந்த சொன்ன மாதிரி பீஃப் சிக்கன் கிடைக்கும் நல்லா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டு மல்லி சோறு குச்சினா மிச்சம் வள்ளி முருக மொண்டாட்டில அந்த பொம்பளை இருக்கிற ஓகே நெக்ஸ்ட் கொச்சின் ரூட் கட்ட அப்படியே அடுத்து அப்படியே கொச்சின் வழியா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் கிள்ளி மஞ்சரம் நான் நல்ல மஞ்சரம் கிள்ளி மஞ்சரம் நான் நல்ல மஞ்சரம் சொல்லி நிறுத்துக்கலடா அவன் நிறுத்துற மூசுக்கு மட்டும் வந்துட்டே காம்பறா வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா அத விட்டு இவன் பேர் கரெக்ட்டா சொல்லுங்க விமலே ஜர்கண்டி விமலே சரி இப்ப என்ன எங்க போறது என்ன பண்றது நான் பைக்ல போய் போறேன் அவனே கேளு போறது இருடா எங்க போய் டீ சாப்பிடுவோம் மணி வந்து இப்பவே மணி வந்து 9:15 2 மணிக்குள்ள வேகமான் போகணும் ஓகே அதனால போட்டோ எடுக்கிறது அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம்னு சொல்றேன் நானு ப்ரோ ஒரு டீ சாப்பிட்டு லைக் ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போய் டீ சாப்பிட்டு போயிடலாம் அதான் சொல்றேன் 9:15 எதுக்குடா இப்போ போயிடலாம்டா ஒரே தான் போய் கேமரா பெர் டே ரெண்ட் 300 ரூபாய் ஓகே ஓகே 300 ஓகே இல்ல இது வந்து ஃபோர்ஸ் சுத்தி இதெல்லாம் சுத்தி இதாயிருக்கு பெட்ரோல் கேடாதான்டா சுத்திட்டு மறுபடியும் மிச்சா போயிதாயிருக்கு இருந்து வர எப்ப இருந்தாலும் வந்ததா பொளந்துற வேண்டியதான் அங்கிருந்து வர வேண்டியதான் போனது ஃபியூயல் என்ன ஆகுறது அந்த கேன குடிங்கள ஏதாவது பக்கத்துல ஏட்ட கேட்டு ஊர் பேர் ஏதாவது சொன்னானா இங்கே நிப்பாட்டுங்க ப்ரோ ஓவர் மணி பண்ண முடியுமா இரு அண்ணா ஆலன் நம்ம கரெக்டான ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம் அந்த கிறுக்கு தான் தப்பான ரோட்ல போயிட்டான் என்னடா என்னமோ பண்ற போய் சொல்லடா ஸ்டேட் தான் சொன்னானுங்க ப்ரோ அவன் வந்து ஃபுல் இதுல இவன் கட்டப்பாரா மலையாள லாங்குவேஜ்ல ஃபுல் வழி சொல்லுவாங்க ஒரு மயிரும் புரியாது அப்படியே ஓடி சட்டம் பண்ணி தான் இருக்கு டேய் வண்டி நிப்பாட்டி பேசுறா ஹலோ எங்கனா பாட்டு சொல்றேன் வரேன் அண்ணா எங்கனா இருக்கீங்க
നല്ല ഒരു വഴിയുണ്ട്. പുളിയമലയില്ലേ, പുളിയമല ഇവിടെ നേരെ ഇരുന്ന് പുളിയമലയാ. പുളിയമല വാഗമണ് എനിക്ക് അറിയത്തില്ലടാ. நேரங்கள் கழித்து இப்ப அந்த 2 பேர் வந்திருக்கானே போன இவர் திட்டா முட்டிங்க. இவர் தனியா வந்தாலும் அதுவும் அந்த காட்டுக்குள்ள போட்டு செஞ்சா என்ன செய்ய. வீடியோ காட்டி நீங்க 2 பேர் இருக்கிறதா அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. கவர் பிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலே கவர் பிஞ்சு போச்சு. இப்போ ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ப்ரோ சொல்லுங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லுங்க. ஸ்பாட்டுனா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. வேகமா லொகேஷன் வந்துட்டோம். வேற மாதிரி ஸ்பாட். வேற மாதிரி ஒரு 5 மணிக்கு கிளம்பணும், சாயந்தரம் 5 மணிக்கு வந்துட்டோம். புறத்த பின்னாடி இருக்கு பாருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். போலாம். ஆனா உண்மையாவே காலையில 5 மணிக்கு கிளம்பி 5 மணி 12 மணி நேரம் டிராவல் பண்ணி நம்ம மொதல் 7 இருக்கு. சரியான வியூ ப்ரோ. பக்கத்துக்கு கூடாது. சரி சரி நான் உள்ளே போய் வீடியோ எடுத்தேன். ஒரு பாடு மலை மேல ரூம் பார்க்க வேண்டியது, மலை மேல பார்த்து அட்வென்ச்சர் பண்ண கூட்டிட்டு போக வேண்டியது. அம்மா காய்ஸ் இங்க வரும்போது சேஃபா வாங்க. ரூமும் நல்லா இல்ல, அதனால நொட்ட சொல்ல வேண்டியது. இன்னும் கொஞ்சம் கூல். இப்போ ஒருத்தன் அங்க ரூமுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. அந்த ரூம் பிடிக்கலையா, அந்த ரூம் கேட்டுருக்கான். அவன் உள்ள வந்துட்டு ப்ரோ ரூம் ஸ்ப்ரே ப்ரோ, அது ரூம் நாத்தம் அடிக்குது. அது நாத்தம் அல்ல, வாசம். அது வாசமாயிட்டு உண்டு. வாசம். மாமட்டி வாய்ஸ் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா. கிளம்பிட்டான் குளிக்கிறதுக்கு. குளிச்சுட்டு அது ஒண்டி இல்லாம பின்ன பிள்ளைங்க வந்திருக்காரு. என்னடா சொல்றா, கழட்டி கொடுத்துடுறா. கழட்ட முடியாது. கட்டிக்கிட்டு கேக்குறானா, என்ன உமா கேக்குறானா, என்னடா வந்தா குடுறானா, குளிக்க கிளம்பிட்டாரு கேக்குறானா. அங்க பாரு, அவரை பாரு. விடுதலை படத்துல சூரி போவான் வலி நெடுக. செட்டியாரா அவரு. இது ஒரு ரூம், இது ஒரு ரூம். பீரோலு, இந்த பீரோலு தான். இது ஒரு, இங்க பாரு இவர் வேலை காஸ்டியூம் பார்த்து வேலை பாக்குறாருன்னு நினைச்சுக்காதீங்க. ரூம் பாய் இவரு கட் பண்ணிட்டு போறான். போட்டது பாக்கலாமா, அப்படியே போட்டேன்னா போடுறா. எனக்கு என்ன பிரச்சனை இல்ல. அவங்க அப்பா வந்து இசைக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி. ஓகே, இது நம்ம ரூம். நம்ம உண்டு யாரு சேக் ஆல்ரெடி வச்சிட்டா போலயே. எத்தனை பேர் இருக்குது ஒரு ரூம்ல? அதுல 4 பேர் 3 பேர். இது நல்லா இருக்கே. அங்கதான் நம்ம போனோம். பல பஜ்ஜி, டீ, ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் வித் கம்ஃபர்டபுள் பீப்புள்ஸ். இதை விட வேற என்ன வேணும் ஒரு நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு?